எம்எல்ஏ ஆகணுமா? எஸ். ஆல்பம் ஒன்றும் இங்க தேவையில்லப்பா. உனக்கு ஜாதி சப்போர்ட் இருக்கா? இல்ல உனக்கு பத்திரிகை இல்லைன்னா டிவி சேனல் சப்போர்ட் இருக்கா? ரவுடிங்க திருடனுங்க சப்போர்ட் இருக்கா? சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஆசையில சினிமாக்காரு நிறைய பேர் அலைறாங்களே, அந்த மாதிரி ஆளுகளோட சப்போர்ட் இருக்கா? கொலை கொள்ளை கற்பழிப்பு கிட்னாப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கா? இல்ல பேங்க் லோன் வாங்கி ஏமாத்திருக்கியா? வெக்க மானம் சூடு சோழன் இல்லாம கூட்டணி மாற தெரியுமா? அதுவும் இல்லையா? ஜாதிய வச்சோ மதத்தை வச்சோ ஏரியா பேரு வச்சோ இடம் பேரு வச்சோ மக்கள் கிட்ட வன்முறையை தூண்டி விட தெரியுமா? இல்லன்னா உங்க தாத்தாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ இல்லன்னா ஏதாவது ரிலேட்டிவ்க்கோ ஏதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா? சரி, அது போட்டும் விடு. இந்த ஸ்டேட்டோட இனத்தலைவருக்கோ இல்லன்னா உயிர் தோழிக்கோ நீ சொந்தக்காரனா? உங்க ஏரியாவில் உனக்கு ஏதாவது பர்சனல் குட்வில் இருக்கா? சீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? நாம விக்கிறோம்ப்பா. இட்ஸ் ஃபார் சேல். எப்பா ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் கம்மியாயிலும் நமக்கு பாத்துக்கலாம்ப்பா. வாப்பா. करो भाई, जाम कर। மாமே பிரியாணி மாமே. ஏய் தொந்தரவு பண்ணாத. அம்மா செஞ்சு மாமே. இப்ப வந்தியா வலிக்கு? அண்ணா பீர் அடிக்கிறேன். ஏய் போடா அந்த பக்கம். ஏமாமா தேவலாம் கோவம். எல்லா கட்சி ஆபீஸுக்கும் போயிருப்பான், எவனும் சீண்டு இருக்க மாட்டான், அதான் இவ்வளவு கோவம். அரசியல்வாதினா திருட்டு பசங்கயா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நல்லா நம்மள ஏமாத்துறானுங்க. கண்டிப்பா ஆகுறேன். நீ சுயேட்சையா நில்லுண்ணே. என்னது சுயேட்சையாவா? இன்னைக்கு சுயேட்சை எம்எல்ஏவுக்கு தான் வேல்யூ. ஆமா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், கர்நாடகா இந்த ஸ்டேட்ல எல்லாம் சுயேட்சை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சிங்கிளா போனா நமக்கு மக்கள் ஆதரவு, ஜனங்க ஆதரவு கிடைக்கணும் கட்சி ஆரம்பிச்சிரு. சின்ன உன்னோடது, கொடி உன்னோடது, அதிகாரம் உன்னோடது, பவர் மொத்தம் உன் கைவசமே இருக்கும். அப்படி போடு. அரசியல்ல இப்படி ஒரு வசதி கூட இருக்கா? டேய், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல காந்திஜி ஒருத்தர் தான் வெள்ளையனே வெளியேன்னு கோஷம் போட்டாரு. அப்புறம் என்னாச்சு? மொத்த இந்தியாவை அதே கோஷத்தை போடல. நம்ம ஸ்டேட் எடுத்துக்க, அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்னாச்சு? மொத்த தமிழ்நாடு அவர் பின்னாடியே போச்சுல்ல. சூப்பர். அண்ணா மாதிரி நம்மளும் கட்சி ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன பண்றது? மைக்க பிடிச்சிக்கிட்டு மத்த கட்சிக்காரெல்லாம் அயோக்கியம், நம்ம மட்டும் உத்தமன் சொல்லணும். அது மட்டும் இல்ல மாமே, பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், பிளைட் டிக்கெட், அரிசி, பிரியாணி, உப்பு, பருப்பு, காய்கறி, வீடு, காரு, போனு, செல்போனு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, ஹாஸ்பிட்டல் பில்லு, துணிமணி, நகைங்க, கத்தி, கட்டாரி, கன்னு, அப்புறம் பிராந்தி, சாராயம் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லணும் மாமே. இவ்வளவையும் ஃப்ரீயா கொடுக்கணுமா? ஜனங்க நம்புவாங்களா? ஏய், அவங்கள விடுறா, வீணா போனவங்க. ஃப்ரீயா கொடுத்தா பெனால கொடுப்பாங்க, விசுவாசமா ஓட்டையும் போடுவாங்க. நீயும் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். ஜெயிச்சிட்டோம்னா இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பாங்க? கஜானாக்கு பணம் வேணும்னா நம்ம ஒயின் ஷாப் வச்சிடலாண்ணே. அதுல முக்கால்வாசி நாம எடுத்துக்கிட்டு கால்வாசி ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நம்ம எல்லாரும் லைஃப்ல ஈஸியா செட்டில் ஆயிடலாம். புது புது காரு, பெரிய பெரிய பங்களான்னு சூப்பரா வாழலாம். தமிழ்நாட்டை கூட பிளாட் போட்டு வித்துடலாம். எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி. அண்ணா ஒரு பீர் குடிண்ணே. பீர் தானே மாமே, கொஞ்சம் குடி மாமே. ஏய் பீர் வேணாண்டா. கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமே? என்ன பேரு? எல்லாரும் சாப்பிடுறது பிரியாணி பார்ட்டி. அந்த பேரை வச்சா வெஜிடேரியன் ஓட்டு ஒண்ணு கூட விழாது. அண்ணா பேசாம பிராந்தி பார்ட்டின்னு வச்சிடலாம். செருப்பால அடிப்பாங்க பொம்பளைங்க. ஏய் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேர்ல பார்ட்டி ஆரம்பிப்போம்டா. எம்ஜிஆர் பார்ட்டி. நீ உங்க அம்மா வயித்துல வர்றதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படின்னா ஸ்டைல் மன்னன் உலகமே போற்றும் எந்திரன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேர்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா? அவர்தான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டாரடா. அவருக்கு பின்னாடி வந்த சினிமாக்காரன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு சீட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் பண்றது? எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான கடவுள் திருமல திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி கடவுள் பார்ட்டி. இது நான் பேர் வைக்கிறீங்க. முஸ்லீம் ஓட்டம் கிடைக்காது, கிறிஸ்டின் ஓட்டம் கிடைக்காது. என்ன பேர் அந்த ஆள் வைக்கிறான்? எல்லாருடைய ஓட்டையும் வாங்குற மாதிரி கட்சிக்கு நல்ல பேரா வைக்கணும்டா. டேய், இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே வீம்பா இருக்கான் போல இருக்கு. என்னப்பா பேசுற நீ? தாசன சிஎம் ஆயிட்டானா நீ தானே டிஜிபின்னு சொன்ன. கீழே நெருப்பு வச்சுட்டு மேல தண்ணி ஊத்துறே நீ. சரியா? இது யாரு? உண்மையிலே
உண்மையிலே யார் இவன்? அது தாத்தாப்பா. அதான்ப்பா குட்டி பசங்களுக்கு தாத்தாப்பா. தெரியாத மாதிரி பேச அவரு நமக்கும் தாத்தா தாண்டா. நான் நீ சொன்னதா கரெக்ட். அடச்சி கழுதையோட சேர்ந்து கண்ணுக்குட்டி பேப்பர் தின மாதிரி ஆயிடுச்சு. என்னயா அவரு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் தாத்தா இல்லடா. அப்புறம் நம்ம நாட்டோட தந்தை, தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், வெள்ளக்கார நாய்களை விரட்டி அடிச்ச மாவீரர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா. அவ்வளவு பெரிய ஆளை ஏன் இப்படி தெருவுல விட்டுட்டு மறந்துட்டானுங்க? எங்க மறந்தோம்? எல்லா ரூபா நோட்லயும் அவர் படம் தானே இருக்கு. ஆமால, எல்லா ரூபா நோட்லயும் இவர் படம் தான் இருக்குல்ல. இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா ஒட்டுமொத்த ஓட்டும் நமக்கே வந்துரும்ல. ஒரு வாசகம் திருவாசகம் தல கரெக்டா சொன்ன மாமே. நம்ம கட்சி பேரு மகாத்மா முன்னேற்ற கழகம். நம்ம கட்சியோட தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா முன்னேற்ற கழகம் வாழ்க! மகாத்மா முன்னேற்ற கழகம். மகாத்மா முன்னேற்ற கழகம். மகாத்மா முன்னேற்ற கழகம். எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. இவன் ஒரு சுண்டக்கா பையன். இவன் துள்ளி என்ன ஆக போகுது? இவனை இப்படியே விட்டா நம்ம தலைக்கு மேல வளர்ந்துருவாமல. ஜனங்க செம்மறியாடு, நம்ப முடியாது. இவனை விதையிலேயே வெண்ணி ஊத்தி அவிச்சிடணும். ஏய் ரஹீம், ரஹ்மான் மாமே. அது உன் பேருக்கான ஜாஸ்தி மெட்ரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, என்னையா அது? பொது சொத்தை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை, பொண்ணுங்களை வச்சு பிரார்த்தல் பண்றவனுங்களை, லஞ்சம் வாங்குற அதிகாரிங்களை, கொலையாளிங்களை, ரேப் பண்றவனுங்களை, அப்பப்ப எங்களை மாதிரி அப்பாவிங்களை உங்களை மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சட்டம் கொடுத்திருக்கிற வரோம். அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். கையடியா. காந்திக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு எவ்வளவு ஸ்பீடா வந்தியோ அவ்வளவு ஸ்பீடா இடத்த காலி பண்ண. எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி. இன்னும் தெளிவா இருக்கணும். ஏதாவது பணங்கன்னு கொடுக்கணும்னா சும்மாவே நான் மென்டல்டா. எப்ப எதை பண்ணுவன் எனக்கே தெரியாது. வணக்கண்ணா. அரண்மனை மாதிரி வீடு. நம்ம எல்லாம் உள்ள போக முடியுமான்னு நினைச்சேன். உள்ள கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு சோறு போட்ட. பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட. இப்ப என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உள்ள தூக்கி போட நினைச்சேனா, நான் உன் வீட்டுல பார்த்த எல்லாத்தையும் போலீஸ்ல கக்கணும்னு வச்சுக்கோ. என்னாகும் தெரியுமாண்ணா? ஏய் எடுப்பு, உன் இடுப்பு எனக்கு கரெக்டா இருக்கு, சுற்றுவேன். ரவுடியா இருந்துட்டு தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்க. அனாவசியமா சீண்டாத. மண்ட சூடாகி மறுபடியும் இறங்கணும்னு வச்சுக்கோ, செத்து போவ. வரட்டுமா? யாரு சப்போர்ட்ல இல்ல, நீ இவ்வளவு தைரியமா பேசுத? கலாராணி. கலாராணிக்கும் உனக்கும் ஒத்து வராது, உனக்கு எனக்கும் ஒத்து வராது. எங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் உன்னை தோக்கடிக்கிறது. நாங்க ரெண்டு பேரும் இப்போ மினி கூட்டணி. ரொம்ப கத்தாத, அது உன் உடம்புக்கு ஆகாது. ஏய் தம்பிங்களா, எவ்வளவு நாளா அண்ணனுக்கே கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க? எங்க கட்சியில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மைனாரிட்டி மக்களுக்கு 80% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து சேர்ந்துக்கலாம். என்ன அண்ணனை பார்த்து பயப்படுறீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரம் காந்தி சிலைக்கு பக்கத்துல வந்துருங்க. அங்கதான் நம்ம ஆபீஸ், அங்க வச்சு பேசிக்கலாம். அண்ணா ஜாக்கிரதை, ஒத்தே ஆயிடுவ. இவன் பாலிடிக்ஸ சீக்கிரமாவே கத்துக்கிட்டாமாமா. நம்ம முன்னாடியே நம்ம பசங்களை தட்டிக்கிட்டு போக பாக்குறா அவ. மகாத்மா முன்னேற்ற கழகம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஏதோ லைசன்ஸ் வேணும்னு சொன்னாரு. நீதான் அதை பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கட்சிக்குன்னு கொள்கையை உருவாக்கணும், ஊர்வலம் போகணும், எதிர்கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்கணும், சீட்டுக்கு பணம் வாங்கணும், சிஎம் ஆகணும், சட்டமன்றத்துல உட்காரணும், பட்ஜெட் போடணும். வருங்கால முதல்வர். இது மட்டும் தெரியும்.
முதல்ல மகாத்மா காந்தினா யாருன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது. ஏதோ ஃபாதர் என்ன இது? ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஃபாதர் ஆஃப் தி. அடச்சே, முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கோ. அவர் யாரு, என்ன சாதிச்சாரு, என்ன பாடுபட்டாரு, அவர் சொல்லிட்டு போன தத்துவம் என்ன, உண்மையிலேயே சத்தியம் அஹிம்சானா என்ன, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க. சத்தியம் அஹிம்சை அப்படின்னா என்னடா?